ஹரிவோம் மகாகாளி. தெய்வக்கலையில், தெய்வ வழிபாடுகளில் அதிகமாக தூற்றப்பட்ட ஒரு தெய்வம் ஜேஷ்டாதேவி. ஜேஷ்டாதேவியினுடைய பரிசுத்தத்தை உணராத பலர் அவள் ஒரு துரதிர்ஷ்டத்தினுடைய அடையாளம் என்று காலங்காலமாக வர்ணித்து இந்த சமூகத்தினுடைய இருண்ட பகுதிகளில் அவள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள். ஜேஷ்டாதேவி என்கிற ஒரு சுயபிம்பத்தினுடைய சூட்சமங்கள் பிரகாசம் விடக்கூடியவை, பிரமிக்கத்தக்கவை. ஆனால் அவளை எவ்வாறெல்லாம் இழிவாக சித்தரிக்க முடியும், இகழ முடியும் என்கிற ஒரு இலக்கணத்தோடு இந்த சமூகம் ஒரு நெடுங்காலமாக பயணித்திருக்கிறது. பிழையான ஒன்றை நிஜமென்று கருதும்படி காலத்தால் ஒரு பெரும் துயரம் நிகழ்ந்திருக்கிறது. ஜேஷ்டாதேவி குறித்தான வர்ணனைகளில் பல பிழைகள் இருக்கின்றன. பலரும் குழப்பமாக அறிந்திருக்கிற ஒரு பிழை ஜேஷ்டாதேவி சனீஸ்வரனுடைய மனைவி என்பது. ஆனால் புராண இதிகாச விளக்கங்களை சொல்லக்கூடிய நூல்களில் சனீஸ்வரனுடைய புராணத்தை பார்க்கிற போது அவருக்கு 2 மனைவிகள். ஒருவர் பெயர் நீலிமா என்றும் அழைக்கப்படுவாள். மற்றொரு மனைவியின் பெயர் மாந்தா, தாமினி என்றும் அழைக்கப்படுவாள். இந்த 2 மனைவிகளினுடைய பூர்வாசிரம தகவல்களும் அங்கே இடம்பெறுகின்றன. அசுர சக்தி வாய்ந்த ராவணன் நவகிரகங்களை ஆட்டி படைக்கிறார், சிறைப்படுத்துகிறார். அவனுடைய பிடியிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று தவிக்கக்கூடிய சனி பகவான் நாரதரிடம் யோசனை கேட்க, அவருடைய யோசனைப்படி சிறை வாயிலிருந்து அந்த கதவுகளுக்கு வெளியே ஒரு காலை வைத்து அந்த கால் பாதத்திலிருந்து ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆற்றலுக்கு பெயர் மாந்தி. சனீஸ்வர பகவான் ஒரு துயரம் தரக்கூடிய கடவுள் என்கிற ஒரு மனோபாவம் ஜனங்களிடம் இருக்கிறது. அவருக்கு காக்கை வாகனம். ஜேஷ்டாதேவியை ஒரு துரதிர்ஷ்டத்தின் தெய்வம் என்று சமூகத்தினால் இகழ்ந்துரைத்து பழக்கப்படுத்தி வைத்துள்ளார்கள். அந்த ஜேஷ்டாதேவியினுடைய 2 பக்கமும் 2 விதமான ஏவல் தேவதைகள் இருக்கிறார்கள். காலத்தால் அந்த தேவதைகளை அவளுடைய மகள் என்று சித்தரிக்கப்பட்டு, அந்த மகளுக்கு மாந்தன், மாந்தி என்று பெயரோடு சம்பந்தப்படுத்தி ஒரு துரதிர்ஷ்டத்தினுடைய தெய்வமாக இருக்கிற அந்த ஜேஷ்டாதேவிக்கும் துன்பம் தரக்கூடிய சனி பகவானுக்கும் ஒற்றுமையாக இருக்கிற அந்த காக்கை கொடியை காட்டி அருகே இருக்கிற மாந்தி கதையை சேர்த்து சனியினுடைய மனைவி ஜேஷ்டாதேவி என்று ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு புது புனைவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். வரலாற்றில் ஜேஷ்டாதேவி மூதேவி வழிபாடு எனும் ஒரு நூலினை தொல்லியல் துறை அறிஞர்கள் 2 இணைந்து இயற்றியிருக்கிறார்கள். ஜேஷ்டாதேவி குறித்தான வரலாறு சார்ந்த, தொல்லியல் சார்ந்த பல தகவல்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. பலவிதமான ஜேஷ்டாதேவியினுடைய பரிணாமத்தில் இட்டுக்கட்டப்பட்ட பல செய்திகளை மிக தெளிவாக இந்த நூல் நமக்கு விவரிக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது ஜேஷ்டாதேவியினுடைய 2 பக்கமும் இருக்கக்கூடிய விருஷபங்கன், கோமுகன், மாந்தகன் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிற தேவியினுடைய வலப்பக்கம் இருக்கிற மாட்டுத்தலையோடு இருக்கிற ஒரு எச்சினி சக்தி இருக்கே, எச்சன், அவர் கையில் ஒரு தடியோடு இருக்கிறார். தடியோடு இருக்கக்கூடிய இந்த கோமுக அமைப்பு என்பது தேவியினுடைய காவல் தெய்வம் என்று கூறப்படுகிறது. அது காலத்தால் அம்பாளுடைய மகன் என்று
மருவி சமூகத்தில் நிலை பெறுகிறது. அதேபோல் ஜேஷ்டாதேவியினுடைய இடப்பக்கம் இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தேவியினுடைய பெயர் அக்னி மாதா மாந்தி சுகன்யா. அது ஒரு எச்சினி பாவ சக்தி என்று எம்மால் உணர முடிகிறது. அந்த தேவியை அம்பாளுடைய மகள் என்று காலத்தால் சமூகத்திடம் திணிக்கப்பட்டிருக்கிறது. அவள் தேவியினுடைய ஒரு ஏவல் தேவதையாக அம்பாளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவளாகத்தான் தொல்லியல் துறை அறிஞர்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள். காலம் சில விஷயங்களை பிழையாகவோ சரியாகவோ மாற்றி மாற்றி அமைத்து விடுகிறது. அவரவர் பார்வைக்கு தக்கன சில செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இந்த ஜேஷ்டாதேவி குறித்தான செய்திகளிலேயே நிறைய உண்மைக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் உண்மையாக நின்று கொண்டிருக்கிறது. ஜேஷ்டாதேவி கையில் ஏந்திருப்பது வாறுகோல் விளக்கமாறு என்று ஒரு சில பார்வை இருந்தாலும் அறிஞர்களுடைய கருத்து சில பல சிற்ப வடிவங்களில் அது ஒரு தீப்பந்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். தேவிக்கு கழுதையும் ஒரு வாகனம், சிங்கமும் சில இடங்களில் வாகனமாக காட்டப்படுகிறது. அவளுக்கு சாமரமும் வெண்கொற்ற குடையும் தாமரையின் கீழ் அவள் நின்றிருப்பது போலும் சில பல சிற்பங்களை பார்க்கிற போது அவள் ஒரு சக்தி வடிவானவள், லக்ஷ்மி கரமானவள், ஜனங்களுக்கு கேட்கும் வரத்தை தந்தரளக்கூடியவளாக தான் அவள் இருந்திருக்கிறாள். ஏதோ சில பல காரணங்களால், பிழையான அனுமானங்களால் வடநாட்டில் துரதிர்ஷ்டத்தின் ஒரு தேவியாக கருத்தளவில் பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்திற்கு உருவமில்லாத ஒரு நிலை. என ஜேஷ்டாதேவியினுடைய இந்த வடிவிலான சிலை வடநாட்டில் எங்கேயுமே தொல்லியல் துறையால் இதுவரை கண்டறியப்படவில்லை. அகழ்வாய்வுகளில் எங்கும் கண்டெடுக்கப்படவில்லை. டில்லியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய சிலைகளெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட சிலைகள் தான் ஜேஷ்டாதேவி சிலைகள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன என்று இந்த ஆய்வறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். தமிழகத்தில் தான் இந்த மூத்த தேவிக்கான சிலைகள் கிடைக்கிறது. அதில் இத்தகைய இரு பக்கமும் இரண்டு விதமான தேவதைகளோடு அவள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புத காட்சி அமைப்பு, சிலா ரூபங்கள் இங்குதான் இருக்கின்றது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பேறு பெற்ற பெருமக்கள் சிலரே ஜேஷ்டாதேவியும் தூமாவதி தேவியும் ஒன்றுதான், ஒரே தெய்வம்தான் என்று கூறுகிறார்கள். உண்மையில் தூமாவதி என்பவர் யார்? புராண இதிகாச கருத்துக்கள் படி பார்வதி தேவி தன் தந்தை நடத்துகிற யாகத்திற்கு செல்ல வேண்டும் என தன் கணவனிடம் அனுமதி கேட்க அவர் மறுக்க, இந்த பிரபஞ்சத்தில் தானும் ஒரு பேராற்றல் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அவள் ருத்ர தாண்டவம் ஆடி 10 வித ஆற்றலாக அவள் பகவானிடம் வெளிப்படுத்தினாள். அப்படி வெளிப்படுத்துகிற அந்த 10 வித ஆற்றலை சக்தி வழிபாட்டாளர்கள் தசமகா வித்தை என்று வர்ணிப்பர். அப்படி வெளியான ஆற்றல்களில் 7வது ஆற்றலாக வெளிவந்தது தூமாவதி தேவி. இந்த தூமாவதியை பற்றி மற்றொரு புராணக்கதை ஒன்று உண்டு. ரவுத்திரம் மிகுந்த ருத்திர தாண்டவத்தில் வெளிப்பட்ட அந்த தூமாவதிக்கு அகோர பசி இருக்கிறது. எதை தின்றும் பசி அடங்கா நிலையில் தனக்கு முன்பாக நிஷ்டையில் அமர்ந்திருக்கிற கணவனையே எடுத்து விழுங்குகிறாள். அதிலிருந்து மீண்டு போராடி வெளிப்பட்ட சிவபெருமான் துயரங்களின் தெய்வமாக நீ இருப்பா என்று சாபம் வழங்கியதாக சில கதைகள் உண்டு. கணவனை விழுங்கியவள் விதவை கோலம். அவளுடைய தோற்றமே ஒரு வயோதிக கிழவி தோற்றம். குழிவிழுந்த கண்கள், மார்பெலும்புகள் தெரியும் அளவுக்கு மெலிந்த தேகம், முழுதும் வெண்மை நிறமாக நிறைத்து போன கேசம்.
அவளுடைய ரதம் இருக்கிறதே, அந்த ரதத்துக்கு குதிரைகள் கிடையாது. அந்த ரதம் அவள் அமர்ந்து இருக்கிற போது அவளுடைய மனோ எண்ணத்துக்கு தக்க தானே நகர்ந்து கொள்ளக்கூடிய ரதம். அந்த ரதத்தின் கூரைகளில் அண்டங்காக்கைகள் அமர்ந்திருக்கும். அண்டங்காக்கைகள் என்பது கழுத்தில் வெண்மை நிற கோடு இல்லாதது. வெண்மை நிற கோடு இருந்தால் மணிக்காக்கைகள் என்று கூறுவர். இந்த அண்டங்காக்கைகளை கிராமப்புற மக்கள் மரணத்தின் தூதுவனாக பார்க்கப்படுவது உண்டு. வீட்டில் அண்டங்காக்கைகள் கரைந்தால் ஏதோ ஒரு துக்க செய்தி வெளியூரிலிருந்து வர இருக்கிறது என்று வருத்தப்படுவர். மணி காக்கைகள் கரைந்தால் விருந்தினர் வரப்போகிறார்கள் என்று மகிழ்ச்சி கொள்வர். அந்த அண்டங்காக்கைகளை தன்னுடைய கொடியிலும் தன்னுடைய தேரிலும் வைத்திருக்கக்கூடியவள் இந்த தூமாவதி. வயதில் மூத்தவள், கிழவி ரூபம் என்பதனால் அவளுடைய எந்த செயல்களையும் எந்த ஒரு தெய்வ சக்தியும் குறுக்கே சென்று தடுக்க இயலாது, தடுப்பதும் இல்லை. அவள் கையில் ஒரு முறம் வைத்திருக்கிறாள். அந்த முறத்தில் ஏதோ சில தானியங்களை அவள் புடைக்கிற காட்சி உண்டு. அப்படி அவள் புடைத்து எடுக்கிற அந்த காட்சியில் காண்பது தானியங்கள் அல்ல, ஆத்மாக்கள். அவள் இந்த பூமியில் பயணிக்கிற காலம் விஷ்ணு உறங்குகிற ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் ஆகிய அந்த 4 மாதங்கள் அவளுடைய தேர் பூமியில் இளைப்பாற பயணிக்கும் என்று கூறப்படுகிறது. அவளுடைய சிறு தும்மலுக்கு பெரும் பூகம்பங்கள் ஏற்படும். ஓங்கி உயர்ந்து நிற்கிற மாடிகைகள் சரிந்து விழும். மரண ஓலங்கள் ஏற்படும். செவிகுளிர கேட்டு மகிழ்வாள். பேரழிவுகளின் பெருந்தெய்வம் என்று அழைக்கப்படுகிறாள். காடஸ் ஆஃப் டிசாஸ்டர், காடஸ் ஆஃப் டெத். காடஸ் ஆஃப் டெத் என்று காளிக்கு ஒரு பெயர் உண்டு. ஆனால் இவளுடைய ரூபம் அதுவும் முழுக்க முழுக்க அழிவு சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடியவள். இந்த பிரபஞ்சத்தினுடைய பெரும் சுழற்சி, பெரும் பணியில் 5 விதமான கலைகளை தெய்வ சக்திகள் நிகழ்த்துகின்றன. அதில் ஆக்கல் அழித்தல் என்பது அவசியமானது. ஆக்கல் என்பது எத்தனை உயர்வு என்று கருதுகிறோமோ அதுபோல் ஒன்றின் அழிவும் அந்த பிரபஞ்சத்துக்கு அவசியமானது. அழிவுதான் மற்றொன்றின் தொடக்கமாக மாறும். ஒன்றின் மறு சுழற்சியும் மறு சீரமைப்புகளுக்குமான தொடக்கம் அழிவிலிருந்து ஏற்படும். வேளாண் நிலங்களில் விவசாயம் முடிந்த பிறகு அந்த கதிரறுத்த அந்த வயலை தீயிட்டு கொளுத்தி மறுபடியும் ஏர் உழுது பண்படுத்தி மறு உற்பத்திக்கு செப்பனு விடுவது போல அழித்தல் என்ற ஒரு கலை இந்த பூமியிலும் இந்த பிரபஞ்சத்திலும் அண்ட சராசரத்திலும் அனுதினமும் விடாது நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. அவளுடைய மெல்லிய புன்னகைகளில் பெரும் விபத்துகளும் பெரும் வெள்ளமும் பொங்கி பேரிழப்புகளை ஏற்படுத்தும். அவள் முரத்தில் புடைக்கக்கூடியது அரிசி அல்ல, ஆத்மாக்கள் என்று குறிப்பிட்டோமே. அப்படி தகுதி வாய்ந்த ஆத்மாக்களை புடைத்து தரம் பிரித்து எடுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்துவது போல இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு பேருதவியாக அவைகளை மாற்றுகிறாள். ஒரு ஆத்மாவினுடைய மற்றொரு பிறப்புக்கான காலத்தை தீர்மானிக்கிறாள், முக்தி தருகிறாள். அவள் கையில் சிக்கி புடைக்கப்படுகிற அந்த ஆத்மாக்கள் பெருநிலை பெறுகிறது, ஆசீர்வாதம் பெறுகிறது. அவளை யார் வணங்க வேண்டும் என்பதை அவள் தீர்மானிக்கிறாள் என்று தேவி வழிபாட்டு சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. வறிய நிலையிலும் அறம் தர்மம் தவறாது வாழக்கூடியவர்களை அவள் ஒருபொழுதும் துன்ப துயரத்துக்கு ஆட்படுத்துவதில்லை. அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய துன்ப துயரத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கவும் செய்யக்கூடியவளாக அந்த தேவி இருக்கிறாள். வடநாட்டில் மாந்திரீகத்தில் தூமாவதி மாந்திரீகம்தான் உச்சநிலை.
அந்த சாதனாவில் வெற்றி பெற வேண்டும் என்று மாந்திரீகர்கள் பெரும் தவம் புரிவது உண்டு. அந்த சாதகத்தில் வெற்றி பெறுபவர்கள் ஓரிருவர் தான். அந்த தூமாவதி உபாசனையில் பெரும் வெற்றி அடைந்தவர்கள் கருப்பு உடை அணிவர், சமூகத்தில் தங்களை மறைத்து வாழ்வர். பார்வைக்கு தர்த்திரிய கோலம் போல் காட்சி அளித்தாலும் அவர்களுடைய சொல் பளிதம் அதீதமானது. அதிலும் குறிப்பாக அவர்கள் எதிர்மறையான சொல் அப்படியே நடந்துவிடும் என சமூகத்தார் அச்சம் கொள்வர். அப்படியான அந்த தூமாவதி வழிபாடு, அதனுடைய சூட்சமங்கள் ஒரு வகையில் சமூகத்தில் மறைக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கிறது. தூமாவதிக்கும் ஜேஷ்டாதேவியும் எப்படி சேர்க்கிறார்கள்? தூமாவதியை குறித்தான சித்திர படைப்புகள் வடநாட்டில் வரையப்பட்ட போது சில இடங்களில் அவளுக்கு கழுதையை வாகனமாக சித்திரம் தீட்டியிருக்கிறார்கள். ஜேஷ்டாதேவிக்கும் கழுதை வாகனம், இவளுக்கும் காக்கை கொடி, தூமாவதியினுடைய ரதத்திலும் காக்கை கொடி பறக்கிறது. அதனால் இவதான் அவதான் இவ என்று ஒரு சித்தரிப்புக்குள் அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். தூமாவதி தேவியினுடைய அந்த ஆற்றல் வெளிப்படுவது சார்ந்த புராண இதிகாச விஷயங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. தசமகா வித்தையில் 7ஆவதாக அவதரித்தவள் தூமாவதி என்று தெளிவாக கூறப்படுகிற நிலையிலும், பார்க்கடலை கடைந்தபோது முதலில் தோன்றிய ஒரு ஆற்றல் என்று வர்ணிக்கப்படுகிற ஜேஷ்டாதேவியையும் எப்படி ஒன்றாக இணைக்க முடியும்? எப்படி இவர்கள் இருவரும் ஒன்றாக மாற முடியும்? தூமாவதி பயணிக்கிற இடங்களில், அவள் பார்வைப்படுகிற இடங்களில் பேரழிவுகள் நிகழும் என்று குறிப்பிடுகிற தேவி சாஸ்திர நூல்கள் ஜேஷ்டாதேவியினுடைய பார்வைப்படுகிற இடங்களில் செல்வ கடாட்சம் பெருகும், வளம் பெருகும், வேளாண்மை செழித்தோங்கும் என்று கூறப்படுகிறது. ஜேஷ்டாதேவி பார்க்கடலை கடக்கிற போது முதலில் தோன்றிய ஒரு சக்தி என்று அவளுக்கான புராண கதைகள் இருக்கிறது. எப்படி ரெண்டும் ஒன்றாக மாறும்? சரி, சீதலா தேவி என்று ஒரு தேவி இருக்கிறாள். வடநாட்டில் இவளுக்கு பெரிய வழிபாடுகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம ஊரினுடைய மாரியம்மன் போன்றவள் தான் சீதலா தேவி. அவளுடைய வாகனம் கழுதை. அவள் கையில் ஒரு நீர் குடத்தை வைத்திருப்பாள், மற்றொரு கையில் விளக்கமாறு வைத்திருப்பாள். அந்த சீதலாதேவியை ஜேஷ்டாதேவி என்று சமூகத்தில் ஒரு சாரார் குறிப்பிடுகிறார்கள். ஜேஷ்டாதேவியினுடைய உருவம் என்று சீதலாதேவியினுடைய உருவத்தை காட்டுகிறார்கள். அந்த சீதலாதேவி யார்? சீதளம் என்றால் குளிர்ச்சி. ஒரு காலத்தில் ஜனங்கள் அம்மை நோயால், உஷ்ண நோய்களால் பெரும் துன்பத்தை எதிர்கொண்டார்கள். அந்த அம்மை நோயை கூட்டி பெருக்கி தூய்மைப்படுத்துகிறவளாக, ஊர்தோறும் இருக்கக்கூடிய ஆரோக்கிய கேடெல்லாம் அவள் அப்புறப்படுத்தக்கூடியவளாக, வெப்பம் தணிக்க தன்னுடைய நீர்ப்பானையிலிருந்து நீர் தெளித்து அங்கே குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியவளாக அந்த தேவியை பாவித்தார்கள். கரடுமுரடான பாதைகளிலும் பெரும் சுமையோடு பயணிக்கக்கூடிய ஒரு உயிரினம் கழுதை. அந்த வலுமிகுந்த அந்த கழுதையை சீதலாதேவி தன் வாகனமாக கொண்டிருக்கிறாள். எந்த ஒரு இடர்பாடு மிகுந்த இடத்திலும் அவளுடைய வருகை எளிதாக அமையும் என்பதை சித்தரிப்பதற்கு அந்த வாகனம் ஒரு அடையாளம். அந்த சீதலாதேவி தன் கையில் இருக்கக்கூடிய வார்கோலால் அசுத்தங்களை தூய்மைப்படுத்துபவளாகவும், தூய்மைப்படுத்தி அந்த இடங்களில் வெப்பம் தணிக்க குளிர்ச்சிப்படுத்தி நோய் நொடியிலிருந்து ஜனங்களை காவந்து செய்யக்கூடிய ஒரு மருத்துவ தேவியாக அந்த சீதலாதேவியை ஜனங்கள் வழிபட்டனர். அந்த சீதலாதேவியினுடைய வாகனமாக இருக்கிற கழுதையும் அவள் கையில் இருக்கிற வார்கோலையும் பார்த்து அந்த சீதலாதேவி தான் இங்கு இருக்கிற ஜேஷ்டாதேவி என்று சிலர் இரு தெய்வங்களையும் ஒன்றாக்கி மகிழ்கிறார்கள். ஒவ்வொன்றும் அதனுடைய ஆதி அந்தத்தில் மிக சரியாக தெளிவாக வர்ணிக்கப்பட்டாலும் சமூகத்தினுடைய பார்வையில்
பார்வை மங்கிய குருடர்களாக பல நேரங்களில் நாம் பிரித்தறிந்து பார்க்க தவறி பிழையான செய்திகளை உள்வாங்குகிறோம். ஆக ஜேஷ்டாதேவி என்பது தனித்துவங்கள் நிறைந்த ஒரு தெய்வம். ஜேஷ்டாதேவி தனிப்பெரும் கருணை கொண்டவள். அவளுடைய ஆற்றல் அளப்பதற்கு அரியது. அவள் குறித்தான சூட்சமங்கள் புரிவதற்கும் அறிவதற்கும் ஒரு சில பக்குவங்கள் தேவைப்படுகிறது. பல தவம் மேற்கொள்கிற போதுதான் அவளுடைய விஷய ஞானங்கள் நமக்கு புரிபட ஆரம்பிக்கிறது. ஜேஷ்டாதேவி இல்லாமல் லக்ஷ்மி இல்லை. ஒரு செடியினுடைய வேறாக இவள் விளங்குகிறாள். அந்த செடியினுடைய காய்கனியாக லக்ஷ்மி தேவி பலன் தருகிறாள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஜேஷ்டாதேவி. அது குறித்து அடுத்தடுத்து மற்றொரு சமயம் நாம் சிலாகிப்போம். ஹரி ஓம் மகா